இப்போ இன்னைக்கு ஸ்டேஜுக்கு நான் ஒரு 500 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. நல்ல சாப்பாடு கிடைக்கும், டிஃபன் கிடைக்கும், இவ்வளவுதான் கிடைக்கும். அது அந்த 500 ரூபா கொடுத்து முடிச்ச உடனே அதுக்கப்புறம் திருப்பி ஷூட்டிங்கு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவ நீ? ஒரு 15 படம் 20 படம் நடிச்சோன்னா நீ ஃபெமிலியர் ஆயிடுற. மார்க் தெரிஞ்சிடும். சீரியல் அந்த மாதிரி தெரியாது. ஒரு தடவை வந்துன்னா அடிச்சு போயிடும். அடுத்தது தெரிய வரணும், லேட் ஆகும். ஆனால் சினிமா அப்படி கிடையாது. திருப்பி 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 காட்டுவாங்க அதை. அதனால அந்த ஃபிகர் நல்லா தெரியும் வெளியே. அதனுடைய மோகத்தில் வராங்க. அந்த மாதிரி வந்த பிறகு திருப்பி என்ன பண்ணுறாங்க, வருமானம் இல்லைன்னு ஒன்று அவங்களால திருப்பி போய் வெளியே போய் உழைக்க முடியல. எங்கே போய் வேலை கேட்கறது வெக்கமாக இருக்குது அவங்களுக்கு. சூசைட் பண்ணிக்கிறது. வருமானம் கம்மி தான். அந்த காலத்துலலாம் எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்க? 2005 வரைக்கும் 2000 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஒரு நாளைக்கு 2000 ரூபா வாங்கியிருக்கேன். இப்போ சினிமா எப்படி இருந்துச்சு, இப்போ சினிமா எப்படி இருக்கு? இப்போ நிறைய ஜாதி ரீதியான படங்கள், மத ரீதியான படங்கள். ஜாதி ரீதியான படம் வந்து அந்த ஜாதிக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் எடுப்பான். சமூக நீதின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். அது ஒரு ஜாதிக்கு சம்மந்தப்பட்டவங்க அந்த ஜாதி படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து திட்டமிட்டு பரப்புற வினை செய்திகள். அது